இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே புனித லொரேட்டோ அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நம் எல்லோருக்கும் உதவி செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு நாம் முதலிலே நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏனென்றால் அன்னைக்கு நாம் விழா எடுக்கின்றோம். லொரேட்டோ அன்னைக்கு விழா எடுக்க அவருடைய உதவி செய்திருக்கின்றார். அதோடு இங்கிருக்கின்ற பங்கு மக்கள் எல்லோரும், நீங்களும் இந்த பங்கு பணியாளர் நம்முடைய அருட்தந்தை மாதவன் அவர்களும் எவ்வளோ அன்னையினுடைய இந்த பக்தி, லொரேட்டோ அன்னையினுடைய பக்தி எங்கும் பரவ வேண்டும் என்று எவ்வளோ அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். பங்கு மக்களாக்கி நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். இதோ அன்னையினுடைய அந்த ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு இவ்வளவு மக்கள் வந்திருப்பதே மிகப்பெரிய புதுமை. அன்னையினுடைய புதுமை, அன்னையினுடைய பக்தி, லொரேட்டோ அன்னையினுடைய பக்தி எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்று நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே இந்த நாளிலே நாம் அன்னைக்கு, லொரேட்டோ அன்னைக்கு உங்களுடைய பங்கின் பாதுகாவலிக்கு இதோ ஆண்டு விழாவை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நாம் அன்னைக்கு கொடியேற்றி இந்த விழாவை நாம் ஆரம்பிக்கின்றோம். முதலிலே இந்த கொடியேற்றுகின்ற வழக்கம், அதனுடைய பொருள் என்ன? ஏன் கொடியேற்றி நாம் விழாவை ஆரம்பிக்கின்றோம்? கொடியேற்றுகின்ற அந்த பழக்கமானது போர் பின்னணியிலே தொடங்கியது. பண்டை காலங்களிலே அரசர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போர் செய்ய போகின்ற பொழுது படை வீரர்கள் எல்லோரும் அவர்களுடைய நாட்டு கொடியை எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் அந்த போர் புரிகின்ற பொழுது அந்த அவ்வளோ ஒரு ஆவேசத்தோடு அவர்கள் போர் புரிவார்கள் அங்கிருக்கின்ற அந்த படை வீரர்கள். எனவே சில நேரங்களில் நாம் யாரை கொலை செய்கின்றோம் என்று தெரியாது கூட அவர்கள் தங்களுடைய படை வீரர்கள் கூட கொலை செய்வார்கள். ஆகவே என்ன செய்வார்கள், அந்த கொடியை ஏந்துகின்றவர்கள் இது நம்முடைய நாட்டு கொடி, எனவே இதற்கு அருகில் இருப்பவர்களை நாம் கொலை செய்யக்கூடாது என்று அந்த மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக போர்க்காலங்களிலே படை வீரர்கள் போருக்கு ஒரு கொடியை ஏற்றி செல்வார்கள். அப்படி கொடியை எடுத்து சென்று ஒரு நாட்டை அவர்கள் தோற்கடித்த பிற்பாடு, அவர்கள் வெற்றி கொண்ட பிற்பாடு என்ன செய்வார்கள், அந்த தோற்கடிக்கப்பட்ட நாட்டிலே மிக உயரமான அந்த அரண்மனையிலே அந்த கொடியை நாட்டி அந்த கொடியை ஏற்றுவார்கள். அதே போல அவர்களுடைய நாட்டிலும் அவர்கள் அந்த கொடியை ஏற்றுவார்கள், தங்களுடைய நாட்டு கொடியை. அதனுடைய பொருள் என்னவென்றால், தங்களுடைய அரசனுடைய அரசாட்சி எல்லா இடங்களிலும் அது இருக்கின்றது. இதோ நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட இந்த நாட்டிலும் எங்களுடைய அரசனுடைய ஆட்சி தான் நடக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் மிக உயரமான இடத்திலே அவர்கள் கொடியேற்றி அந்த பழக்கத்தை அந்த பண்டை காலங்களிலிருந்து வந்திருக்கிறது. இதை நம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இந்து சகோதரர்களும் இதை ஒரு கடவுளுக்கு நாம் விழா எடுக்கின்ற பொழுது கொடியேற்றி அந்த விழாவை ஆரம்பித்தார்கள். அதை நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திலேயும் நாம் கொடியேற்றி அந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். இதனுடைய பொருள் என்ன? கொடியேற்றுகின்ற பொழுது பண்டை காலங்களிலே எங்களுடைய அரசனுடைய ஆட்சி தான் நடக்கின்றது என்பதை எல்லா நாட்டிற்கும் பரப்புவதற்காக தான் அந்த கொடியை ஏற்றினார்கள். இது இன்றைக்கு நாம் ஆண்டு விழா எடுக்கின்ற பொழுது, புனித லொரேட்டோ அன்னைக்கு ஆண்டு விழா எடுக்கின்ற இந்த நேரத்திலே நாமும் அன்னையினுடைய கொடியை ஏற்றி நம்முடைய ஆண்டு விழாவை ஆரம்பிக்கின்றோம். அதனுடைய பொருள் என்ன? இதோ எங்களுடைய பங்கின் பாதுகாவலி புனித லொரேட்டோ அன்னை. இந்த அன்னையினுடைய ஆட்சியிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டுதோறும் எங்களை பாதுகாத்து வருவது இந்த லொரேட்டோ அன்னை என்பதை மற்ற மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நாம் கொடியேற்றி அன்னையினுடைய அந்த பக்தியை பரப்புவதற்காக கொடியேற்றுகின்றோம். எனவே அன்னைக்கு நாம் இந்த ஆண்டு விழா எடுக்கின்ற இந்த நேரத்திலே நாம் கொடியேற்றுவதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் எல்லோரும் அன்னையினுடைய பிள்ளைகள், அன்னையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். நாம் நம்முடைய பங்கை பாதுகாப்பது அன்னை, நம்முடைய பங்கில் இருக்கும் அனைவரையும் ஆட்சி செய்பவர் அன்னை. எனவே ஆண்டுக்கு ஒரு முறை நாம் அன்னைக்கு நன்றி சொல்லவும், இதோ அன்னை மரியாளே
லொரேட்டோ அன்னையே, எங்களுடைய இந்த கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஊருக்கும் எங்களுடைய பங்கிற்கும் நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றீர். இதோ உம்முடைய ஆட்சியில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் கொடியேற்றி இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். இரண்டாவது, லொரேட்டோ அன்னையை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. தந்தை அவர்கள் இன்றைக்கு கொடியேற்ற நீங்கள் வந்து இந்த திருப்பலை நிறைவேற்றன்னு சொன்னபோது தான் எனக்கு நானே படித்து லொரேட்டோ அன்னையை பற்றி நிறைய நான் தெரிஞ்சு கொண்டேன். நானே உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ லொரேட்டோ அன்னையை பற்றி குறிப்பாக எனக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது என்னன்னா, அங்கே லொரேட்டோ அன்னையினுடைய அந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு பிரார்த்தனை எழுதினார்கள். லிட்டனி, ஆங்கிலத்தில் நம்ம லிட்டனி சொல்லுவோம், நம்ம மாதா பிரார்த்தனை குறிப்பாக அங்கே தான் வந்து உருவானது. அன்னை மரியாளை நாம் வந்து பல்வேறு விதத்திலே புகழ்கின்றோம். வாக்கு தத்தத்தின் பெட்டியே, விண்ணகத்தின் வாசலே, எங்களுக்கு உதவியாக சகாயம் புரிபவளே, சம்மனசுகளின் ராக்கினியன்னு இப்படி பல அடைமொழிகளை வைத்து அன்னைக்கு பிரார்த்தனை சொல்லப்பட்டது முதலாக இந்த இடத்துல இருந்துதான். ஆகவே அப்பொழுது தான் எனக்கு இந்த லொரேட்டோ லிட்டனி என்று, லொரேட்டோ பிரார்த்தனை என்று எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த அன்னையினுடைய இந்த லொரேட்டோ அன்னையினுடைய அந்த பக்தி எப்படி பரவியது, எங்கிருந்து பரவியது என்று நான் இந்த ஆண்டுதான் இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்பாக நான் தெரிந்து கொண்டேன். முதல்ல இப்போ லொரேட்டோ அது ஒரு ஊர் பேர். அது எந்த நாட்டில் இருக்குது, யார் சொல்லுவீங்க? லொரேட்டோ என்பது ஒரு ஊர் பேரு. லொரேட்டோ அன்னை, அந்த ஊரோடு சேர்ந்ததான் அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ இந்த லொரேட்டோ என்ற ஊர் எந்த நாட்டில் இருக்குது சொல்லுங்க? இத்தாலி நாட்டில் இருக்குது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இத்தாலி நாட்டில் லொரேட்டோ என்ற ஊர்ல இப்போ அந்த ஊர்ல என்ன இருக்குது, லொரேட்டோ என்கின்ற அந்த ஊரிலே என்ன இருக்கிறது, ஏன் லொரேட்டோ அன்னை என்று நாம் அந்த அழைக்கின்றோம்? அந்த ஊரிலே அன்னை மரியாள் அவர்கள், இயேசு, மரி, சூசை இவர்கள் வாழ்ந்த வீடு லொரேட்டோ என்கின்ற அந்த ஊரிலே, இத்தாலி நாட்டில் இருக்கின்ற அந்த லொரேட்டோ என்கின்ற ஊரிலே அன்னை மரியாளுடைய வீடு இருக்கின்றது. இதுதான் வந்து இந்த பக்தியினுடைய அடிப்படையான ஒரு வரலாற்று உண்மை. அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த வீடு, அவருடைய பெற்றோர்கள் யார், அன்னை மரியாளுக்கு பெற்றோர்கள் யார், விவிலியத்தில் கிடையாது. ஆனா விவிலியத்திற்கு அப்பாற்பட்டு இதுல நம்மளுக்கு தெரியும். யார் சொல்லுங்க? சுவக்கின், அன்னம்மாள். இவங்க முதல்ல அவங்க வாழ்ந்த ஊர். இவங்க வாழ்ந்த அந்த வீடு தான் வந்து இன்றைக்கு எங்க இருக்குதுன்னா, இத்தாலி நாட்டில் இருக்கிற லொரேட்டோவில் அவங்களுடைய அந்த வீடு இருக்கின்றது. அன்னை மரியாள் அவர்கள் லொரேட்டோவில் காட்சி அளிக்கவில்லை. இந்த பக்தியினுடைய அடிப்படை காட்சியின் அடிப்படை அல்ல. அன்னை மரியாள் அவர்கள் லூர்து நகரிலே காட்சி அளித்தார்கள், பாத்திமா நகரிலே காட்சி அளித்தார்கள். ஆனால் லொரேட்டோ நகரிலே காட்சி அளிக்கவில்லை. அங்கே என்ன இருக்கின்றது? அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த வீடு அங்கு இருக்கின்றது. இதுதான் அந்த வரலாற்று உண்மை. சரி, அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த வீடு எப்படி இத்தாலி நாட்டுக்கு வந்தது? அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அன்னை மரியாள்? அது யார் சொல்லுவீங்க? அன்னை மரியாள் அவர்கள் அடிப்படையாக அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இன்றைக்கு நற்செய்தியை நாம் கேட்ட நாசரேத் என்ற ஊரிலே தான் அன்னை மரியாள் அவர்கள் இளம் பெண்ணாக இருந்த பொழுது கபிரியேல் தூதர் அவர் மங்கள வார்த்தை சொல்கின்றார். இப்ப நாசரேத் எங்க இருக்கின்றது? பாலஸ்தீன நாட்டில் இருக்கின்றது. இன்றைக்கு சண்டை நடக்குது இஸ்ராயல் நாட்டில். அதுதான் அன்னை மரியாள், இயேசு, சூசை, இவங்க ஜோக்கின் அண்ணா இருந்த வாழ்ந்த உண்மையான ஊரு அதுதான். அந்த ஊர்ல இருந்த வீடு தான் வந்து இன்றைக்கு எங்க இருக்கின்றது? லொரேட்டோவில் இருக்கின்றது என்று நம்முடைய இந்த லொரேட்டோ அன்னையினுடைய பக்தி நமக்கு அடிப்படையாக கூறுகின்றது. சரி, எப்படிங்க பாலஸ்தீன நாட்டில் இருக்கிற நாசரேத் என்ற ஊர்ல இருக்கிற அன்னை மரியாளுடைய வீடு எப்படி லொரேட்டோவுக்கு வந்தது? எப்படி லொரேட்டோவுக்கு வந்தது சொல்லுங்க? எப்படி வந்தது? வெளியில எழுதியிருக்கிறார், ஃபாதரே எழுதியிருக்கிறார், அங்க வெளியில எழுதி போட்டிருக்கிறார். வானதூதர் வந்து 13ஆம் நூற்றாண்டிலே வானதூதர் மரியாள் வாழ்ந்த அந்த வீட்டை இத்தாலி நாட்டிற்கு
அப்படியே எடுத்துன்னு வந்து அங்க வைக்கிறார். இதான் புதுமை. இந்த புதுமையின் அடிப்படையில் தான் லொரேட்டோ அன்னையினுடைய இந்த பக்தி பரவுகின்றது. அன்னை மரியாள் அவர்கள் லொரேட்டோவில் காட்சி அளிக்கவில்லை, மாறாக சாரி, யாருக்கும் ஒன்றும் ஆகல, எல்லாம் நலமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய இந்த மறையுரை தியானத்தை நாம் தொடர்வோம். அன்புக்குரியவர்களே, லொரேட்டோ அன்னைக்கு விழா எடுக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு சில உண்மைகளை நாம் இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வந்தோம். ஏற்கனவே நம்முடைய ஆலயத்தினுடைய வெளியிலே நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அதையெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறாரு. இப்போ வானதூதர் பாலஸ்தீன நாட்டில் இருந்து நாசரேத் என்ற ஊரில் இருந்து அன்னை மரியாளுடைய வீட்டை, அந்த திருக்குடும்ப வீட்டை, அந்த கட்டிடத்தை அப்படியே லொரேட்டோ நகருக்கு எடுத்து வந்து வைத்திருக்கின்றார். இது ஒரு புதுமை. இந்த புதுமையின் அடிப்படையில் தான் லொரேட்டோ அன்னையினுடைய பக்தியானது உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. நம்முடைய மறை மாவட்டத்திலே இது உங்களுடைய பங்கிலே பரவி இருக்கின்றது. இது நம்முடைய மறை மாவட்டத்திலே உங்களுடைய பங்கில் ஒரு இடத்தில் தான் லொரேட்டோ அன்னைக்கு இந்த பக்தியானது இருக்கின்றது. ஆகவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். லொரேட்டோ அன்னையினுடைய அந்த பக்தியானது நம்முடைய மறை மாவட்டத்திலே குறிப்பாக உங்களுடைய பங்கிலே பரவி இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அன்புக்குரியவர்களே, வானதூதர் அந்த வீட்டை நாசரேத்திலிருந்து லொரேட்டோவுக்கு இத்தாலி நாட்டிற்கு எடுத்து வந்தது. அதற்காகத்தான் வெளியிலே பங்கு தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலாக எப்படி அந்த வீடு வானதூதர் பறந்து எடுத்துன்னு வந்தது. அதனால்தான் விமான பயணிகள், அந்த விமானத்தின் ஓட்டுநர், அவருடைய பாதுகாவலி அன்னை மரியாள் அவர்கள், விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாவலி அன்னை மரியாள் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த வீடு நாசரேத்திலிருந்து லொரேட்டோவுக்கு வந்திருப்பதால் வீடு கட்டுபவர்கள், வீடு வாங்குபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக லொரேட்டோ அன்னை இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அருமையாக வெளியிலே எழுதியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த வீடு, இதை பற்றி 3 உண்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த வீடு, இதுதான் இன்றைய விழாவினுடைய மைய கருத்து. அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் வாழ்ந்த வீடு சாதாரண மனிதர்கள் மட்டும் வாழவில்லை, இறைவன் வாழுகின்ற வீடாக அது மாறியது. இதைத்தான் இந்த லொரேட்டோ அன்னையினுடைய அந்த பக்தியானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு இறைவனுடைய இல்லமாக மாறுகின்றது. எப்படி? பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் மனிதர்களுடைய வீடிலே வாழ்ந்திருக்கின்றாரா? தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இறைவன் 3 பேருடைய உருவிலே ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு உணவு அருந்துகின்றார். தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். ஆனால் இறைவன் அங்கே குடியிருக்கவில்லை. இறைவன் 3 பேருடைய உருவிலே அவர் உணவு உண்டு மீண்டும் சென்று விடுகின்றார். அதற்கு அடுத்ததாக 2வது புத்தகம் சாமுவேல் ஆகமம் 2வது புத்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், உடன்படிக்கையின் பேழை ஒருவருடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கின்றது. யாருடைய வீடு என்றால் ஒபேத் எடோம் என்பவருடைய வீட்டிலே உடன்படிக்கையின் பேழை 3 மாதம் இருக்கின்றது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், இறைவனுடைய பிரசன்னமானது நிரந்தரமாக மனிதர்களுடைய வீட்டிலே இருந்ததில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் மனிதனாக பிறந்தார், மனிதனாக பிறந்து ஒரு மனிதர்களுடைய வீட்டிலே வாழ்கின்றார். அந்த வீடுதான் அன்னை மரியாளுடைய வீடு. இறைவன் வாக்கு மனு உருவானார். இறைவன் தன்னுடைய மகனை இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி எங்கே வாழ வைக்கின்றார்? ஒரு வீட்டில், மனிதர்கள் வாழுகின்ற வீட்டிலே இறைவன் வாழுகின்றார்.
இதுதான் முதல் நமக்கு இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான செய்தி. அன்னை மரியாள், சூசேப்பல் இவர்கள் இருவருமே சாதாரண மனிதர்கள். இவர்களுடைய வீடு இறைவன் வாழுகின்ற இல்லமாக மாறுகின்றது. எப்படி என்றால், இயேசு மனிதனாக பிறந்து அந்த வீட்டிலே வாழுகின்றார். இதுதான் நமக்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் கருத்து. நம்முடைய குடும்பங்களும் இறைவனுடைய இல்லங்களாக மாற முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அன்னை மரியாள், சூசை இவர்கள் இருவருமே மனிதர்கள். இவர்கள் வாழ்ந்த வீடு கடவுளுடைய இல்லமாக மாறியதுன்னா இன்றைக்கு நம்முடைய வீடு அது மாதிரி மாற முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய வீடுகளும் இறைவன் தங்குகின்ற ஆலயமாக மாற முடியும். இதைத்தான் லொரேட்டோ அன்னையினுடைய இந்த பக்தியானது உங்களுக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி. மனிதர்களாக்கிய உங்களுடைய வீடு. நீங்க நினைக்கலாம், எப்படிங்க ஃபாதர் எங்களுடைய வீடு, நாங்கெல்லாம் பாவம் செய்யறோம், நாங்கெல்லாம் மனிதர்கள், எங்களுடைய வீட்டில் கடவுள் வந்து தங்குவாரா? நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரும்போது மிகப்பெரிய புரட்சியை ஆண்டவர் செய்கின்றார். அன்னை மரியாள், சூசேப்பர் சாதாரண மனிதர்கள். அந்த வீடு இரண்டாவது உண்மை. அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த வீட்டினை பற்றி இரண்டாவது உண்மை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கின்ற இரண்டாவது செய்தி என்னவென்றால், ஒரு சாதாரண எளிமையான மனிதர்கள், ஏழ்மையான மனிதர்கள். அன்னை மரியாளும் சூசேப்பரும் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இறைவன் வந்து தங்குகின்றார். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஏழ்மையான ஒரு குடும்பத்தின் வீட்டை தன்னுடைய இல்லமாக மாற்றுகின்றார். மாதா சூசேப்பர் இவங்க வந்து ஏழ்மையா? அவங்க தச்சு வேலை செஞ்சாரு. இயேசு பிறந்த பொழுது அவருக்கு எடுத்துட்டு போய் காணிக்கு என்ன கொடுக்குறாங்க? 2 சோடி மாடப்புறாக்களை கொடுக்குறாங்க. லேவியர் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், 3வது அதிகாரத்தில் பணக்காரர்கள்லாம் வந்து குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆடு மாடு எல்லாம் அது ஒப்பு கொடுக்கலாம். ஆனா 3வது அதிகாரம் லேவியர் ஆகமம் என்ன சொல்லுகின்றது? ஏழைகள் அவர்களால் ஆடு மாடு வாங்க முடியவில்லை என்றால் அவர்கள் 2 சோடி மாடப்புறாக்களை கொடுக்கலாம் என்று லேவியர் ஆகமம் சொல்லுகின்றது. அப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அன்னை மரியாளும் சூசேப்பரும் இயேசுவை காணிக்கையா கோயிலில் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்க? ஆடு மாடு கொடுக்கல, அவங்களுக்கு காசு இல்லை அதை வாங்குறதுக்கு. ஆனா அவங்களுக்கு ஏழை எளிமையான ஒரு ஏழ்மையான குடும்பமாகவே நம்ம என்ன பார்க்கிறோம்? அவங்க 2 சோடி மாடப்புறாக்களை கடவுளுக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆகவே அன்னை மரியாளுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம், எளிமையான குடும்பம். இந்த குடும்பத்திற்குள் தான் இறைவன் வந்து தங்குகின்றார். எனவே ஒரு சாதாரண மனிதர்களுடைய வீட்டை இறைவன் தங்குகின்ற ஆலயமாக மாற்றுகின்றார். இதான் இரண்டாவது உண்மை நாம் பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, 3வது செய்தி உங்களுக்கு என்னவென்றால், இந்த வீட்டில் இருந்துதான் மீட்பு ஆரம்பிக்கின்றது. சாதாரண எளிமையான ஏழை குடும்பத்தின் வீடு. இயேசு மரி சூசை ஏழை எளிய எளிமையான இவர்களுடைய வீட்டில் இருந்தால் மீட்பின் வரலாறு தோன்றுகின்றது. இந்த குடும்பத்தை தான் இறைவன் தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்துகின்றார். இறைவன் பணக்கார குடும்பங்களை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை தன்னுடைய திட்டத்திற்கு. தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இதுதான் 3வது உண்மை. நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை எங்க கிடைக்குது? நாசரேத்தூரில் அவங்க அந்த வீட்டில் இருக்கும் பொழுது கபிரியேல் தூதர் சொல்லி, நீங்க வந்து மீட்பரை பெற்றெடுக்க போறீங்கன்னு சொன்ன உடனே அன்னை மரியாள் அவர்கள் கலங்கி போய் கடைசியில் என்ன சொல்றாங்க? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார்கள், கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றார்கள் அன்னை மரியாள் அவர்கள். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம். லொரேட்டோ அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற 3வது பாடம், இறைவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய திட்டம் என்பது சில நேரங்கள் நமக்கு தெளிவா வராது, தெளிவா தெரியாது ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று. எப்பொழுதுமே ஆண்டவருடைய திட்டம் நமக்கு இனிப்பாக இருக்காது, சில நேரங்களில் கடுமையாக இருக்கும். அன்னை மரியாளுக்கு எப்படி வந்தது? கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகாதவே நீங்க வந்து கருதரிப்பீங்கன்னு சொன்னா ஒரு இளம் பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். இந்த ஊர்ல எப்படியெல்லாம் என்ன தப்பா பேசுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற சொல்கின்றார். இந்த ஒரு இளம் பெண்ணிடம், மரியாள் என்கின்ற இளம் பெண்ணிடம் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை
கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கின்ற திட்டம் நாம் துன்பப்பட வேண்டியிருக்கும். இதை நாம் உணரணும். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், சுவையான நிகழ்ச்சிகளோடு சுவையான செய்திகளோடு நம்மை சந்திப்பார் என்று நினைக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்னை மரியாள் அவர்கள், அந்த இளம் பெண் ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் கருதரிப்பது என்பது ஒரு ஊரில் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சவாலான திட்டத்தை இறைவன் அந்த ஒரு இளம் பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனால் அன்னை மரியாள் அவர்கள், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகின்றேன், உம்முடைய திட்டத்திற்கு நான் கீழ்ப்படுகின்றேன் என்று அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் மீட்பின் தொடக்கமாக அன்னை மரியாள் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் பல நேரங்களில் நம்ம கொடுக்கின்ற திட்டங்கள் அன்புக்குரியவர்களே சுவையாக இருக்காது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் ஓசேயா இறைவாக்கினர், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்னவென்றால், தாறுமாறா இருக்கிற ஒரு பெண்ணோடு நீ வாழணும், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கெட்ட பேர் இருக்கின்ற ஒரு பெண்ணோடு நீ வாழ வேண்டும் என்று இறைவாக்கினர் ஓசேயாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அதை அவர் நிறைவேற்றினார். இன்னொரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் இருந்து எசையா இறைவாக்கினரை ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், நீ 3 ஆண்டுகள் நிர்வாணமாக எருசலேம் நகரிலே நீ நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் கசப்பான நிகழ்ச்சிகள். ஒரு தாறுமாறான கெட்டு போன ஒரு பெண்ணோடு யாராவது ஒரு ஆண் வாழ்வாங்களா? ஓசேயா இறைவாக்கினர் வாழ்ந்தார். நிர்வாணமா ஒரு ஊர்ல போய் 3 ஆண்டுகள் நடக்கிறதுனா எல்லாம் பைத்தியம் சொல்லுவாங்க. இறைவாக்கினர் எசையா 3 ஆண்டுகள் எருசலேமிலே அவர் நடந்தார், இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். சில நேரங்களில் நமக்கு புரியாது, ஆண்டவருடைய திட்டம் நமக்கு புரியாது. அன்னை மரியாள் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பெரிய உதாரணம். அன்னை மரியாள் அவர்கள் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததால் இந்த உலகமே இன்றைக்கு மீட்படைந்திருக்கின்றது. பல நேரங்களிலே நம்முடைய துன்பத்தினால் பிறர் பயனடைவார்கள். இதை நம்முடைய மனதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் படுகின்ற துன்பத்தினால், என்னுடைய துன்பப்படுகின்ற வாழ்க்கையால் பிறர் பயன்படுவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம், இந்த புனிதமான வீடு நாசரேத்தூரிலே இருந்தது. அன்னை மரியாளுடைய வீடு புனிதமான வீடு, இறைவன் தங்கிய வீடு. இதை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். எப்படி பாதுகாக்கின்றார்? கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் அங்கே துன்பம் ஏற்பட்ட பொழுது, வேதகலாபனை ஏற்பட்ட பொழுது, நாசரேத்திலிருந்து ஒரு வானதூதர் அந்த வீட்டை எடுத்து வந்து இத்தாலி நாட்டிலே லொரேட்டாவிலே வைக்கின்றார். எனவே இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்ற பொழுது இறைவன் உங்களை கைவிட மாட்டார். பல துன்பங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வீட்டை காப்பார். இதைத்தான் கடைசியாக லொரேட்டோ அன்னையினுடைய இந்த விழாவானது உங்களுக்கு சொல்லுகின்றது. உங்களுடைய குடும்பங்கள் இறைவனுக்கு ஏற்புடைய குடும்பங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். லொரேட்டோ அன்னைக்கு விழா எடுக்கின்ற இந்த தருணத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்று, நம்முடைய குடும்பங்களை இறைவனுடைய இல்லமாக மாற்ற வேண்டும். நாம் ஏழை எளிய குடும்பமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இறைவனுடைய இல்லமாக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிபவர்களாக நடக்கின்ற பொழுது, இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முன்னாடியே சொல்ல மாட்டார். அவருடைய திட்டத்தை இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றாரோ அதை நாம் செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமானது இறைவன் வாழ்கின்ற இல்லமாக மாறுகின்றது. எங்கே கீழ்ப்படிதல் இருக்கின்றதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் இறைவன் நம்முடைய வீட்டிலே வாழ முடியாது. எனவே அன்புக்குரியவரை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், நம்முடைய சாதாரண இந்த மனித குடும்பத்தை இறைவனுடைய இல்லமாக மாற்ற முடியும். அதற்கு தேவையானது இரண்டாவது, அன்னை மரியாளை போல நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது,
நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை அழிக்க விட மாட்டார். எவ்வாறு நாசரேத்தில் இருந்த அந்த வீட்டை அழியாமல் எவ்வாறு லொரேட்டோ நகரத்திற்கு, இத்தாலி நாட்டிற்கு வானதூதர் வழியாக காப்பாற்றி எடுத்துக்கொண்டு வந்து அந்த லொரேட்டோ நகரிலே வைத்தாரோ, அதே போல நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சுவையான நிகழ்ச்சிகளை ஆண்டவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். அவருடைய திட்டம் என்னவோ அதைத்தான் செய்வார். அதற்கு நாம் அடிபணிய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு விழா எடுக்கின்ற நீங்கள், உங்கள் எல்லோருக்கும் லொரேட்டோ அன்னையினுடைய ஆசி நிரம்ப கிடைக்கட்டும். உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து லொரேட்டோ அன்னையினுடைய இந்த பக்தி பரவ வேண்டும் என்று நீங்களும் அவரும் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கின்றீர்கள். இந்த விழா நாளிலே இவ்வளோ மக்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து லொரேட்டோ அன்னையின் ஆட்சியில் நாம் இருக்கின்றோம். லொரேட்டோ அன்னை நம்முடைய குடும்பத்தை இறைவனுடைய குடும்பமாக மாற்ற தேவையான வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன்.